ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, தலை வாசல் படி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த வாயிற்படியில் அமரக்கூடாது என்று சொல்வது ஏன் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ரொம்ப சௌகரியமா இருக்கு, அழகா வாசப்படியில் உட்காந்துட்டு காலை தொங்க போட்டு உட்காந்துக்கலாமே, இந்த மாதிரி வாசல் படியில் உட்காரக்கூடாதுன்னு சொல்றாளே, இது ஏன் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம இதை ரெண்டு விதமா பிரிச்சு பார்க்கலாம். வாசல் படி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மகாலட்சுமி வாசம் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவா இல்லையா, வெள்ளிக்கிழமையானா அதுக்கு நல்ல ஜலம்லாம் தெளிச்சு அண்ணா அலம்பி அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூசி வைப்பா. கிராமத்தில் இன்றளவுக்கும் அந்த பழக்கம்ங்கிறது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் வீட்டில் போகும்பொழுதே நம்ம உள்ள நுழையும் போதே பார்க்கலாம், அந்த வாசல் படிக்கு அழகாக மஞ்சள்லாம் பூசி குங்குமம்லாம் பட்டை, அவளுடைய அந்த சம்பிரதாயத்தின்படி பட்டை போட்டு வச்சிருப்பா. நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த பெயிண்ட்லேயே கூட போட்டு வச்சிருப்பா. இந்த மாதிரி பெயிண்டில் போடுறதை விட அழகாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே அதற்கு ஜலத்தை தெளித்து அபிஷேகம் செய்து அதனை நன்றாக துடைத்து மஞ்சள் பூசி குங்குமம் வைப்பது தான் முறை. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது போக அந்த பலகை அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, கீழே போடக்கூடிய அந்த பலகைன்னு சொல்லுவா. அந்த பலகைக்கு கீழே என்ன தெரியுமா வச்சிருப்பா, ரத்தினங்களை வைத்திருப்பார்கள். நவரத்தினங்களை ஏற்கனவே அதற்குள்ள வச்சு, இன்னும் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பலகைக்கு கீழே சின்ன ஒரு ஓட்டை மாதிரி போட்டிருப்பா. ஏற்கனவே அந்த ஆச்சாரியார்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஓட்டையை போட்டு வச்சிருப்பார். அதில் 2 கிராம் காசு, தங்க காசினையே கூட வைத்திருப்பார்கள். ஒரு தங்க காசை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி முடிஞ்சு அந்த வாசப்படிக்கு கீழே வச்சு அதில் ஒரு பேஸ்ட் வச்சு அடைச்சு அப்படியே வாசல்படியை கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார். இதை நம்ம எப்போ பார்க்கலாம்னு சொன்னால், ஒரு வீடு கட்டும் பொழுது அந்த வாயிற்கால் வைத்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வாசக்கால் வைக்கிறதுன்னு சொல்கிறா இல்லையா, அந்த வாசக்கால் வைக்கும் பொழுது இந்த சம்பிரதாயத்தினை செய்வார்கள். இது எதுக்குன்னு சொன்னால், என்றைக்குமே என்னுடைய இல்லத்திலே அந்த மகாலட்சுமியானவள் வாசம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது கூட எப்படி தெரியுமா வாத்தியார் மந்திரத்தை சொல்லி தருவார், துவாரஸ்ரீ மகாலட்சுமியை நமகான்னு சொல்வார். துவாரம்னு சொன்ன வாயில், அந்த வாயிலே இருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமியை வணங்குகிறேன், துவாரஸ்ரீ மகாலட்சுமியை நமகா என்று சொல்லிதான் அதற்கு பூஜைகளை செய்வார்கள். ஆக வாயிற்படியிலே மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பது ஒரு விதம். இது நமக்கு பக்திக்காக நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா, இதை கண்டிப்பாக பண்ணணும். இன்னொரு விதம் என்ன தெரியுமா, இந்த வாயிற்படி அப்படிங்கிறது என்ன யோசிச்சு பாருங்க. இது ஒரு ஜங்ஷன், ஒரு இணைக்கின்ற பகுதி. எதை இணைக்கின்ற பகுதின்னு சொன்னால், நம்முடைய இல்லத்தையும், நம்ம வீடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வீட்டினையும் அந்த தெருப்பகுதின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஊர் பகுதியான அந்த தெருவினையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு ஜங்ஷன் தான் அந்த இடம். பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த ஜங்ஷன் அப்படிங்கிறது ஒரு தோஷமான இடம்னு சொல்லுவா தெரியுமா. ஏன்னு பார்த்தா நம்ம கூட தெருக்குத்து அப்படின்னு சொல்லுவா. ஒரு தெருவானது நேராக இருக்குது சார், அந்த தெரு இந்த தெருவோட இணையுது, அந்த இடத்துல என் வீடு இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வீட்டு வாசலில் ஒரு பிள்ளையாரை கொண்டு வந்து வைப்பாங்க, பார்த்துருக்கோம் இல்லையா. ஆக ஒரு இணைப்பு என்பது ஒரு தோஷத்தினை தரக்கூடிய பகுதியாக இருக்கும். அந்த பகுதி, அதாவது இங்க நம்ம எது இணைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய இல்லத்தையும் அந்த தெருப்பகுதியும் இணைக்கின்ற பகுதியாக அந்த வாசக்கால் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. ஆக அது ஒரு தோஷம் நிறைந்த பகுதி. அந்த இடத்திலே இறை சாநித்தியம் என்பது இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய வீடானது சுபிக்ஷமாக இருக்கும் என்ற காரணத்தினால்தான் அந்த இடத்திலே மகாலட்சுமி ஆவாகனம் செய்கிறார்கள். அந்த வாசக்கால் வைக்கிறோம் இல்லையா, அந்த வாசக்கால் கூட இந்த மரத்திலே தான் செய்திருக்க வேண்டும் சொல்லி விதிங்கிறது இருக்கு. அதுல போய் நம்ம வேற ஏதேதோ கண்ட மரத்தையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இறை சாநித்தியம் மிகுந்த அந்த மரங்களை மட்டும்தான் நம்ம வாயிற்படிக்க உபயோகிக்க முடியும். அந்த படியிலே, அந்த இடத்திலே இறை சாநித்தியம் என்பது இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னா அது ஒரு தோஷமான இடமா போயிடுறது. அந்த இடத்துல ஏதாவது குறை, அதாவது எதிர்மறை சக்திகள் எளிதாக அமரக்கூடிய இடமாக அந்த இடமானது அமைந்து விடுகிறது. எதிர்மறை சக்திகள் அங்கே வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அதுல வாரமே நம்ம வெள்ளிக்கிழமை ஒரு ரெனிவல் பண்ற மாதிரி அதுக்கு அபிஷேகம் பண்றோம், அதுக்கு மஞ்சள் பூசி குங்குமத்தை வைக்கிறோம், அதற்கு பூஜிக்கிறோம். வாயிற்படியில கொண்டு போய் நம்ம மாவேலையை கொண்டு போய் செருகிறோம் இல்லையா. அதே மாதிரி நமக்கு எங்கேயாவது ஒரு ஆலயத்தில் ஒரு மாலையை பிரசாதமாக கொடுத்தா கூட இறைவனுடைய பிரசாதமாகி அந்த மாலையை கொண்டு வீட்டு வாசப்படியில் கட்டுறோம்னு சொன்னால் எதற்காக என்று சொன்னால், வெளியிலிருந்து எந்த விதமான எதிர்மறை சக்திகளும் இந்த வீட்டிற்குள்ளே நுழைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடத்திலே நாம் போய் அங்கே அமரலாமா? நம்ம அது மேலே போய் உட்காரும் பொழுது என்ன ஆகும், நம்முடைய ஆசனமாக அது மாறும் பொழுது
அது தன்னுடைய தெய்வீக சக்தியை இழந்து விடுகிறது. அவ்வாறு தெய்வீக சக்தியை இழந்து விடும் பொழுது எளிதாக எதிர்மறை சக்திகளானது வீட்டிற்குள்ளே வந்துவிடும். ஆக அந்த வீட்டில் என்ன ஆகும்? எதிர்மறை சக்திகள் உள்ளே நுழையும் போது வீட்டில் இருக்கக்கூடிய நிம்மதியானது குறையும், ஆரோக்கியம் என்பது குறைந்து விடும் அல்லவா? இதனால தான் நம்ம பெரியவர்கள் வாசப்படியில் உட்காராதே, வாசப்படியில் உட்காராதேன்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். இந்த கோபுரங்களை நம்ம கிராஸ் பண்ணும்போது கூட அங்கே வாயில் படி மாதிரி ஒரு விஷயத்தை அமைச்சிருப்பா. நிறைய பேர் பார்த்தாங்கன்னா அதை தாண்டி போவா, நிறைய பேர் அதை தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போவா. அது மேலே ஏறி போகக்கூடாது அப்படிங்கிறத வச்சிருப்பா. அதே மாதிரி தான் நம்ம வீட்டுக்குள்ளே போகும்பொழுது கூட நம்முடைய பாதமானது அந்த வாயிற்படியிலே இருக்கக்கூடிய பலகை மேல் படவே கூடாது. நாம் தாண்டித்தான் உள்ளே செல்ல வேண்டும். வலது காலை எடுத்து வச்சு உள்ளவான்னு சொல்கிறாங்க இல்லையா? காலை எடுத்து உள்ளே வைக்க வேண்டுமே தவிர வாயிற்படி மேல் ஏறி நிற்கவும் கூடாது, வாயிற்படி மேல் அமரவும் கூடாது. இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. காரண காரியத்தோடு தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அவ்வாறு வாயிற்படியை மிதிக்காமலும் அதனை ஒரு தெய்வீக சக்தி நிறைந்த இடம் என்று நினைத்து வணங்கும் பொழுது நம் இல்லத்திலே என்றென்றும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்திருக்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.